உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் அது அவனை பாரு. யாரா அவன்? அவனுக்கு என்ன? டேய் யாரா அவன்? டேய் இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன்டா. சாமுண்டீஸ்வரி புருஷனை அவன் அழைச்சிட்டு போக வந்திருக்கான்டா. கடவுளே, பிரசாதம் காலி இடக்கூடாது. ஓ இவன் தானா? ஆமாண்டா. இவனை உயிரோட விட்டுறக்கூடாதுடா. கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கலாம். வாடா போலாம். பொங்கல் புளியோதரைன்னு எல்லாமே எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும். இவன் தானடா? இவனை இங்க இருந்து தப்பிக்கவே விடக்கூடாது. சாப்பிடுற வரைக்கும் எந்த வேலையும் வரக்கூடாது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும். இந்த பக்கம் தான் வாசனை வருது. யார் இவனுங்க? நம்மளையே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. என்ன இவனுங்க துரத்திக்கிட்டே வரானுங்க? எஸ்கேப் பண்ண வேண்டியதுதான். எங்கடா போற? யாரியா நீங்க? எதுக்கு என்ன துரத்துறீங்க? டேய் நீதானே அவன்? எவன்? இவன் தான் அவன். எவன்யா? நான் அவனும் இல்ல இவனும் இல்லையா. நான் தான்யா. குழப்பாத, தெளிவா பதில் சொல்லு. நீ அவன் தானே? ஐயோ யோ, உன் கேள்வியே குழப்பமா இருக்கியா. நான் தான்யா. புரியுதா இல்லையா உனக்கு? புரியுதுடா, எங்களுக்கு எல்லாமே தெரியும் புரியும். என்ன தெரியும் என்ன புரியும்? ஒரு கேள்வி கரெக்டா கேட்க தெரியுதா உனக்கு? வாய மூடுடா. டேய் அத காட்றா. டேய் பாரு. டேய் இது நீதானே? ஆமா இது நான் தான். அப்புறம் எதுக்குடா முதல் கேட்டதுக்கு இல்லன்னு? நான் இது இல்லன்னு எப்ப சொன்னேன்? டேய் இவ்வளவு நேரம் சொன்னியடா நான் அவன் இல்லன்னு. ஐயோ நான் இப்பயும் சொல்றேன். நீ அவனான்னு கேட்ட, நான் அவன் இல்ல நான் தான் சொன்னேன். இப்ப இந்த போட்டோ காமிச்சு கேக்குற, இந்த போட்டோல இருக்கிறது நான் தான். அது இப்ப நான் தான் சொல்றேன். புரியுதா? டேய் ஆமா அது சரி. ஏன் போட்டோவை நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? ஓ என்னோட ஃபேன்ஸா நீங்க? டேய் ஃபேன் ஆவா? இங்கிலீஷ் தெரியாதா? அதான் விசிறி விசிறி தமிழ்ல விசிறின்னு சொல்வாங்கல்ல. செல்ஃபி எடுக்கிறதா துரத்திக்கிட்டு இருக்கீங்களா? இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இதுக்கு போய் தத்திக்கிட்டு வாங்க வந்து எடுத்துக்கங்க. நீ எல்லாம் ஒரு ஆளு. உன் மூஞ்சிக்கு செல்ஃபி வேற. யோ எதுக்கு அடிக்கிறீங்க? சொல்லிட்டு அடிங்கயா. ஓ துரை காரணம் தெரியாம அடி வாங்க மாட்டீங்களோ? யோ அந்த ஊருக்கே புதுசியா. நான் எந்த தப்பு பண்ணலையா. எதுக்கு அடிக்கிறீங்க? நீ புதுசா வந்ததனால தான் பிரச்சனை. உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன்டா. டேய் அடடா. டேய் நீ ஓட கூட விட மாட்டடா. டேய் நில்றா. என்னாச்சு ஆண்டி? கடவுள் சந்நிதியிலேயே கண் கலங்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு சாமி எல்லாம் கண் குளிர பாக்குறேன். அந்த சந்தோஷம்தாம்மா. அப்படியா ஆண்டி? அத்தைன்னு கூப்பிடுமா. ஏன் ஆண்டி? ஆண்டின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காதா? அது இல்ல, அத்தைன்னு கூப்பிடும் போது இருக்கிற சந்தோஷம் நெருக்கம் ஆண்டின்னு கூப்பிடும் போது இருக்காது இல்லம்மா. ஓ நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அப்ப இனிமே நான் அத்தனை கூப்பிடுறேன். கூப்பிடுமா, வாய் நிறைய கூப்பிடு. அத கேட்க நான் ஆசையா இருக்கேன். அத்தை நீ நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. இப்ப எதுக்கு இவங்க கண் கலங்குறாங்க? லூசா என்ன? ஆளை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த ரேவதி என்னடான்னா அவங்க கூட ஒட்டி உறவாடி லட்டு வர வாங்கி தின்றா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல.
சமயத்துல அந்த ரேவதி இந்த மாதிரி தான் லூசுத்தனமா நடந்துக்கிறான். நம்ம லெவல் என்ன, அந்தஸ்து என்ன, அவங்க கூட போய் சிரிச்சு பேசிட்டு இருக்கான். ச்சே. சரி வாங்க அத்தை, சாமி கும்பிடலாம். ஆ. வாங்க. வா வாங்க. ஐயோ விடாம துரத்துறானுங்களே. விட டேய் குள்ளா, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. என் கையால தான் உனக்கு சாவே. எங்கடா ஓடி தப்பிக்க பாக்குற? இப்ப மாட்னியா? இப்ப மாட்னியா? யோ யோ எதுக்கு யார துரத்தி துரத்தி அடிக்கிறீங்க? இருக்குடா, காரணம் நான் இருக்கு. என்னையா தப்பு செஞ்சேன்? அதையாச்சும் சொல்லுங்கய்யா. என்னடா தெரிஞ்சே நடிக்கிற? நடிப்பு 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 நடிப்பு. யோ உண்மையிலேயே எனக்கு எதுவும் தெரியாதியா. நீங்க கொலவெறி கொண்டு தாக்குற அளவுக்கு நான் ஒர்த் இல்லையா. உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பா இருக்கு. என்ன ஏதாவது சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? அது நடக்காது, சரியா? டேய் அட்ரா. ஒரு நிமிஷம் இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல அடிக்கிற அளவுக்கு நான் என்னையா தப்பு செஞ்சு தொலைச்சேன்? அதையாச்சும் சொல்லிட்டு அடிங்க, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஏய், காரணத்தை சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. அட கரெக்ட்டா? ஏய், டேய் டேய் நில்றா. ஐயா வரானுங்களே. ஏய், நில்றா. டேய் எங்கடா போனா அவன்? டேய் அவனை விடக்கூடாது. வா அங்க போய் பார்க்கலாம். வா. மாப்ளே மாப்ளே மாப்ளே. டேய் இருடா. ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு? மாப்ளே ஆபத் பண்ற மாதிரி வந்திருக்க. நீதான் மாப்ளே என்ன காப்பாத்தணும். டேய் என்ன விஷயம் சொல்றா? நான் ஒண்ணுமே பண்ணல மாப்ளே. ரெண்டு முரட்டு ஆளுங்க செல்போன்ல என் போட்டோவை காட்டி இது நீதானான்னு கேட்டானுங்க. நானும் ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொலவெறியோட அடிக்க ஆரம்பிச்சானுங்க. ரைட். ஏன்னு கேட்டாலும் காரணமே சொல்ல மாட்டானுங்க. தப்பிச்சு ஒரு நாள் துரத்திட்டே வரானுங்க மாப்ள. அந்த படுபாவிங்க என்ன கொன்றுவாங்க போல மாப்ள. நீதான் மாப்ள என்ன காப்பாத்தணும். பாக்க ஊர்க்காரங்க மாதிரி இருந்தாங்களா? ஆமா மாப்ள. அப்ப கண்டிப்பா அடிக்க தான் செய்வாங்க. என்ன மாப்ள சொல்ற ஒண்ணுமே புரியலையே. சாரி மச்சான், அது அப்படிதான். அப்படியே திரும்பி பாரு, அவனுங்கள அவனை துரத்துனானுங்க. டேய் வாடா. அவனுக்கு தான் மாப்ள. அவனுங்கிட்ட நீ திரும்ப மாட்டின கண்டிப்பா தோலை உரிச்சிருவானுங்க. நீ இந்த பக்கமா அப்படியே ஓடி போயிரு. ஆனா தயவு செஞ்சு ஊருக்குள்ள மட்டும் போயிடாத. ஊருக்காரங்க உன்னை அடிச்சு தூக்கிட்டு போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட விட்டுருவாங்க. அந்த அம்மா கிட்ட கன் இருக்கு, அது உன்னை சுற்றுன்னு மிரட்டும். ஆனா உன்னை சுடாது. அந்த டார்ச்சரே செத்துருவே பாத்துக்க. மாப்ள அவனுக்கு துரத்துறதை விட நீ சொல்றது ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. நான் எப்படியே ஓடிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.